Hello friends, welcome to CHIDAMBARAM kitchen. In channel பிடிச்சதுன்னா subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க. இன்னைக்கு CHIDAMBARAM kitchenல தலப்பாக்கட்டி வெஜ் பிரியாணி and restaurant ஸ்டைல்ல empty salna எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணாம இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தலப்பாக்கட்டி வெஜ் பிரியாணிக்கு மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வீட்டிலையே இந்த மசாலாலாம் அரைச்சி இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் முந்திரி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் coriander சீட்ஸ், கொஞ்சமாக பட்டை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசி பூ, கொஞ்சமாக ஜாதிக்காய் பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 10 பீஸ் அளவுக்கு இஞ்சி, 10 பீஸ் அளவுக்கு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் நான் ஆல்ரெடி வெந்நீரில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதில் வெஜ்ஜீஸ் நம்ம விருப்பம்தான். நான் கொஞ்சமாக மஷ்ரூம் எடுத்துருக்கேன், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா, ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன், 3 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். தலப்பாக்கட்டி பிரியாணினாலே அது ஜீரக சம்பா ரைஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஊற வைக்கல, இந்த காயெல்லாம் வதங்குற வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் இதை ஊற வைக்க போகிறேன். ஒரு பாதி லெமன் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சாட்டே மோட் ஆன் பண்ணிக்கலாம். பாட் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எடுத்ததும் நம்ம அரைச்சி வச்ச ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த நெய் எண்ணெயிலே வதக்கணும். மசாலா நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுலேருந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்குறேன். இப்போ புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தயிர் சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற மீல் மேக்கரை அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். அப்போ தான் மீல் மேக்கரில் அந்த மசாலாலாம் இறங்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். கொரியாண்டர் பவுடர் தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாவில் அரைச்சிருக்கிறதுனால. இப்போ நான் 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ரைஸ் ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊறிடுச்சு. ஸோ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றினோன்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை நல்லா வடிகட்டி இது கூட நான் சேர்க்குறேன். ஃபைனலாக அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு மேனுவலில் 6 மினிட்ஸ் அளவுக்கு இதை குக் பண்ணிடலாம்.
6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக குழையாமல் ரொம்ப அழகாக குக் ஆகிருக்கு. இது குக்கரில் குக் பண்ண மாதிரி இருந்தால் ஒரு 2 விசில் அளவுக்கு குக் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா மூடி போட்டு விசில் போடாமல் ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணி கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்க்குறேன், கொஞ்சம் கல்பாசி, இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு பாதி வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்க்குறேன், சின்ன தக்காளி தான். 1 டீஸ்பூன் முந்திரி சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன், ஒரு பாதி வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது நல்லா வதங்கினதும் தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக சில்லி பவுடர், மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா சால்னா நல்லா கொதித்து வரும்போது அது நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். இப்போ இதில் உப்பு காரம்லாம் செக் பண்ணுறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் லைட்டாக கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ கொத்தமல்லி, புதினா சேர்த்து குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 2 விசில் அளவுக்கு இதை குக் பண்ணலாம். 2 விசிலுக்கு அப்புறமா சூப்பராக நமக்கு எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் காய்கறி சேர்த்து கூட பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வெஜ் பிரியாணியில் நிறைய காய் சேர்த்துருக்கனால நான் எம்டி சால்னா தான் இன்றைக்கி பண்ணேன். இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பிரியாணி அண்ட் எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.